படம் இன்னும் ராவா இருந்திருக்குமோன்னு ஒரு டவுட் இருக்கு. ஆனால் இதில் அந்த படத்தோட அர்ஜுன் ரெட்டியோட அசிஸ்டன்ட் டைரக்டரே பண்ணதுனால பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை, ரெண்டும் ஒரே படம் தான், ஆள் மட்டும்தான் வேறு. நம்ம அந்த படம் பார்த்துட்டு இந்த படம் பார்க்கும்போது பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றும் இல்லை. அதில் என்ன தப்பு சரி இருக்கோ அதே தான் இதுலேயும் இருக்குது. பாலா சார் படம் ஒருவேளை வேறு மாதிரி இருக்கிறது கூட சான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் ராவா இருந்திருக்குமோன்னு தோணுச்சு. ஏன்னா இதுலேயுமே அந்த பெயின் எல்லாமே அர்ஜுன் ரெட்டியே ராவான படம் தானே நமக்கு, இது அதே மாதிரி தான் இருக்குது, பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காதுன்னு தான் தோணுது. நான் ஒன்று ரீமேக்னாலும் பட் என்ன சொல்கிறது, செம ஆக்டிங் ஓகே, அப்படியே விக்ரம் பார்த்த மாதிரி தான் இருந்தது. மற்றபடி அந்த லவ் ஃபீல் அதெல்லாம் வேறு லெவல். எதுவுமே என்ன சொல்கிறது, படம் அந்த ரீமேக் பார்த்த மாதிரியே இல்லை, புது படம் மாதிரி இருந்தது அவர் ஆக்டிங் எல்லாமே. பட் ஓகே படம் வந்து சூப்பர் தான். அது எங்கேயோ போயிட்டாருண்ணா, நீங்கள் வேறு லவ் லவ் இல்லை இல்லை தமிழ்னா தமிழ் தானே, அவ்வளோதான். இந்த அர்ஜுன் ரெட்டி அதனால் தமிழ், துருவ விக்ரம் அவ்வளோதான். வேறு லெவல்ண்ணா, சூப்பராக இருக்குது. அர்ஜுன் ரெட்டி ஃபஸ்ட்டு, ஆதித்யா ரோமா செகண்ட், அந்த மாதிரி இருக்கு. இல்லை துருவ் ஆக்டிங் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, அதுவும் தமிழ் வேறு, ஸோ புரிகிறதுனால கொஞ்சம் நல்லா தான் போச்சு. ஆனால் சில இடத்துல கொஞ்சம் போர் அடிச்சது. மற்றபடி ஹீரோயின் மைனஸ் தான். அர்ஜுன் ரெட்டி கபீர் சிங்கில் அளவுக்கு இல்லாமல் ஒரு மாதிரி மொக்கையாக இருந்த மாதிரி. ரொமான்ஸும் சரி ஆக்ஷனும் சரி பக்காவாக இருக்குண்ணா. இல்லை பார்த்த படம் தான் இருந்தாலும் நடிப்பு நல்லா இருந்திருக்கு, எல்லாமே நல்லா, மியூசிக் நல்லா இருக்கு, நல்லா நடிப்பு தான், நடிப்பு நல்லா நடிச்சிருக்கான். ஃபஸ்ட் டைம் ஆக்டிங் ஆனது, ஃபஸ்ட்டு படம் நல்லா நடிச்சிருக்கான் கண்டிப்பாக. இல்லை அர்ஜுன் ரெட்டி கூட கம்பேர் பண்ணால் அந்த படம் ஒன்றும் இல்லை. ஆக்சுவலாக ரீமேக் பண்ணால் ஏதாவது அதோட பெட்டராக ஒரு திங்காக இருக்கணும், அந்த மாதிரி எதுவும் இல்லை படத்தில், சும்மா எடுத்து வச்சுருக்காங்க அவ்வளோதான். படத்தில் வந்து அந்த அர்ஜுன் ரெட்டி ஹீரோ கண்ணில் ஒரு இது இருக்கும், ஒரு என்கேஜ் இருக்கும், அது இல்லவே இல்லை துருவ கண்ணில். இல்லை ஃபஸ்ட் ஹாஃப் தான் வந்து சொதப்பிருக்காரு, செகண்ட் ஹாஃப் நல்ல டியூனாக இருக்கார், செகண்ட் ஹாஃப் நல்லாவே பண்ணிருக்காரு. ஃபஸ்ட் ஹாஃப் தான் வந்து ஃபஸ்ட்டு 6 மாதம் நடிக்க கற்றுக்கிட்டு 2வது 6 மாதம் நடித்த மாதிரி இருக்கு. ஃபஸ்ட்டு பாலாவோட படம் பார்த்தா தானே சொல்ல முடியும், ரெண்டு கம்பேர் பண்ணி. தாட் இது செகண்ட் புதுசாக எதுவும் பண்ணல, இருக்கிறத அப்படியே பண்ணி வச்சுருக்காங்க, அவ்வளோதான். லொல்லு சபா மாதிரி பண்ணி வச்சுருக்காங்கன்னு சொல்லலாம். மியூசிக் படத்தில் நல்லா பண்ணிருக்கலாம், எவ்வளோ நல்ல நல்ல சீன்ஸ் இருந்தோம், அதுக்கான மியூசிக்கே இல்லை, சம்மந்தமே இல்லாமல் இங்கே ட்ரெயின் வர சத்தம் அது இதுன்ட்டு ஒன்றும் மியூசிக்கில் சொதப்பிருக்காங்க நல்லா. ஹீரோயின்ஸ் பற்றி பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை, படத்தில் வராங்க கூட இருக்காங்க போகிறாங்க, அப்படி தான். ஒன்றும் நடிக்கல, ஏதோ ஹிந்தி பொண்ணுன்னாங்க, பெருசாக நடிக்கலை படத்தில், செட் ஆகலை. ஓவராலாக வந்து பார்க்குறதுக்கு அளவுக்கு இல்லை படம். வந்து அர்ஜுன் ரெட்டியில் என்ன ஃப்ளாஸ் இருந்துச்சோ அதான் இதுலேயும் இருக்குது, என்ன நல்லது இருந்ததோ அதான் இதுலேயும் இருக்குது. இதில் என்னென்னா விஜய் தேவரகொண்டாவோட ஆக்டிங் நம்ம எல்லாருக்குமே அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. இவர் அந்தளவுக்கு ஈடு கொடுப்பாரா அப்படின்னு ஒரு டவுட் இருந்தது, ஆனால் நல்லா பண்ணியிருக்காரு துருவ விக்ரம். ஷாஹித் கபூர் படம் பார்க்கல நான், கபீர் சிங் அதுவும் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அது எல்லாம் மூணு ஹீரோவுமே போட்டு நடிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும். சின்ன ஃப்ளாஸ் நம்ம சொன்ன மாதிரி டாக்ஸிக் லவ் அந்த மாதிரிலாம் நிறைய விமர்சனம்லாம் இந்த படத்து மேலே ஏற்கனவே இருக்குது, அதே தான் இதுக்கும் வரும். பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஃப்ரெண்டாக வர கேரக்டர் அன்பு தான் நினைக்கிறேன், அன்பு ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. அந்த லென்த்தி ஃபீல் இதுலேயும் இருக்குது. அர்ஜுன் ரெட்டியில் லென்த்தி ஃபீல் இருந்தது, இதுலேயும் அந்த லென்த்தி ஃபீலாக தோணுச்சு. எனக்கு அர்ஜுன் ரெட்டி பார்க்கும்போது சுத்தமாக பிடிக்கவே இல்லை, ஆனால் இதில் எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருக்கு, படம் பிடிச்சிருக்குன்னே சொல்லலாம். இப்போ எனக்கு அர்ஜுன் ரெட்டி பார்க்கணும் போல தோணுது, திரும்பி பார்க்கணும். இப்போ ஒரு வேளை என்னோட பெர்ஸ்பெக்டிவ் மாறத்துக்கு கூட வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் நான். படம் வந்து ஒரிஜினல் அளவுக்கு இல்லை, நடிப்பில் கூட அப்படியே அவரை டிட்டோவாக நடிச்சிருக்காரு அவர். குரல் வந்து விக்ரம் குரல் மாதிரி இருக்குது, அது நல்லாயிருக்கு. பிறகு பர்சனலாக ஒரு கருத்து என்னென்னா, ஒரே கிஸ் அடிக்கிறது, தம் அடிக்கிறது, தண்ணி அடிக்கிறது மட்டும்தான் இருக்குது. இன்றைக்கி வர பசங்களுக்கு இது பண்ணால் மட்டும்தான் கெத்தா அப்படின்ற மாதிரி தோணும், அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. மற்றபடி ஓகே, சின்ன பசங்க மட்டும் பார்க்கலாம், டீனேஜ் பசங்க மட்டும் பார்க்கலாம். நல்லா இருக்குது, நல்லா நடிச்சிருக்காங்க, அவரோட ஆக்டிங் நல்லா இருக்குது, யூனிக்காக இருக்குது, நல்லா இருக்குது, நல்லா நடிச்சிருக்காங்க. கபாதிரு கண்டிப்பாக கபாதிரு, அதாவது நல்லா இருக்குது, ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க நல்லா.
நல்லா இருக்கு சூப்பர்ண்ணா சூப்பர்ண்ணா